விபச்சார விடுதியில வளர்ந்த இவங்க தான் இந்தியாவின் முதல் கோடீஸ்வர பாடகியாம். இவங்க ரயில் கூட வச்சிருந்தாங்களாம். கிராமபோன்கள் பொதுமக்களோட நினைவுல இருந்து கிட்டத்தட்ட முற்றிலுமா மறைஞ்சிருச்சு. குறிப்பா இந்த தலைமுறையினருக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஆனா இசை உலகில் அவற்றையெல்லாம் யாராலும் மறந்துவிட முடியாது. இசை பெரும்பாலும் தாசிகளுக்கு என்று ஒதுக்கப்பட்ட ஒரு காலத்துல ஒரு பாடகி ஹிந்துஸ்தானி பாரம்பரிய இசை, தும்ரி, தாத்ரா மற்றும் கஜ்ரி ஆகியவற்றில் தனது அபார திறமையின் மூலமா புகழ் பெற்றிருந்தாங்க. அவங்க தான் நம்ம கௌஹர் ஜான். கோடீஸ்வர இந்தியரா அறியப்பட்ட அவங்க கிராமபோன் நிறுவனத்துடனான அவரது முதல் பதிவு இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட முதல் பாடலா இருந்துச்சு. அவரது தொழிலில் சமூக இழிவுகள் இருந்த போதிலும் அவர் அந்த காலகட்டத்தில் மிகவும் பிரபலமான மற்றும் அனைவராலும் விரும்பப்பட்ட கலைஞர்கள்ல ஒருவரா இருந்தாங்க. இசை மூலம் அளவிலா செல்வத்தை சம்பாதிச்ச அவங்க இந்தியாவின் முதல் இசைப்பதிவு கலைஞராகவும் ஆரம்பகால இசை சூப்பர் ஸ்டாராகவும் தன்னை நிலைநிறுத்தி கொண்டாங்க. அவர்தான் இசையின் சூப்பர் ஸ்டார் ஏஞ்சலின் யோவர்ட். அவருடைய மேடை பெயர் தான் கௌஹர் ஜான். கௌஹர் ஜான் இந்திய இசை வரலாற்றில் மிகவும் முக்கியமானவங்க மற்றும் பிரபலமானவங்க. 1902 ஒரு பாடலை பதிவு செய்து முதல் இந்திய பாடகி அவர் அப்படிங்கிற பெயரையும் தட்டி பறிச்சாங்க. கௌஹர் ஜான் ஒரு பிரிட்டிஷ் தந்தை மற்றும் இந்திய தாய்க்கு பிறந்தவங்க. மேலும் அவரது பெற்றோர் பிறந்த பிறகு அவங்க தாயார் இஸ்லாத்திற்கு மாறினாங்க. அதன் பின் தான் கௌஹர் அப்படிங்கிற பெயர் அவங்களுக்கு வந்தது. அவரது வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமானது. இந்திய சமுதாயத்தில் தாசிகளின் போராட்டங்கள் மற்றும் பதிவு செய்யப்பட்ட இசையை நோக்கி குறிப்பிடத்தக்க மாற்றம் ஆகிய ரெண்டையுமே பிரதிபலிக்கிறது அவங்க வாழ்க்கை. இது இறுதியில இந்திய இசைத்துறையில் புரட்சியையே ஏற்படுத்தியது. இவர் ஒரு ஆர்மீனிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தார். அது கலை சார்புகளை கொண்ட ஒரு குடும்பம். அவர் நன்கு பயிற்சி பெற்ற இந்திய பாடகி மற்றும் நடன கலைஞரான விக்டோரியா ஹெமிங்ஸ் மற்றும் ஆம்கரில் உள்ள உலர் ஐஸ் தொழிற்சாலையில் பொறியாளராக பணிபுரியக்கூடிய வில்லியட் ராபர்ட் யோவர்ட்டோட மகள். கௌஹர் குழந்தையா இருந்தபோது அவங்களோட தந்தையார் தாயாரையும் கௌஹரையும் விட்டு பிரிஞ்சுட்டாங்க. ஸோ அதன் பின் என்ன ஆயிடுச்சுன்னா, தாசிகளோட ஒரு விடுதியில தான் நம்ம கௌஹர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ தன்னுடைய குழந்தை பருவத்தை எல்லாமே அந்த தாசிகளோட தான் கழிச்சிருக்காங்க. ஸோ அவரது தாயார் மல்கா ஜான், அதாவது அவங்களோட விக்டோரியாங்கிற பெயரை மல்கா ஜான் என்ற பெயருக்கு மாற்றம் செஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அவங்கள பின்பற்றதுனால பிரபலமான தாசியாவும் ஆனாங்க. ஸோ கௌஹர் அவங்க தாயாரை பின்பற்றினது மட்டும் இல்லாமல் சிறு வயதிலேயே பாலியல் துஷ்பிரயோகமும் செய்யப்பட்டிருக்காங்க. மேலும் அந்த துஷ்பிரயோகத்துல இருந்து தன்னுடைய மன உறுதியால வெளிவந்து இந்தியாவோட மிக முக்கிய பிரபலமா இப்போ மாறியிருக்காங்க. அதாவது அப்போ மாற்றியிருக்காங்க. 1902 மற்றும் 1920க்கு இடையிலேயே கௌஹர் ஜான் 10க்கும் மேற்பட்ட மொழியில கிட்டத்தட்ட 600 பாடல்களை பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த காலத்துல ஒரு பாடலுக்கு 3000 ரூபாய் வரை சம்பளம் வாங்கியிருக்காங்க. கௌஹர் ராஜாக்களால் அழைக்கப்படக்கூடிய இடங்களுக்கு தனது தனிப்பட்ட ரயில்ல பயணம் செஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ரயிலும் இருந்திருக்கு. 1930 அவர் கோடீஸ்வர பாடகியா 1 கோடி ரூபாயோட இருந்தாங்க. இறுதியா அவர் மைசூர்ல இறந்து போனாங்க. நம்ம மைசூர் அரண்மனையில ஒரு இசை கலைஞராகவும் நியமிக்கப்பட்டார். அப்போ கிருஷ்ண ராஜாவாடியார் அப்படிங்கிறவர் தான் அரசராக இருந்திருக்காங்க. ஸோ கௌஹர் ஜான் பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம பார்த்தோம். இது போன்ற வரலாற்றால் மறைக்கப்பட்ட பல அறியப்படாத தகவல்களை மேலும் அடுத்த நல்லதொரு காணொளியில் காண்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் நேசன் இன்ஃபோ.